கூரைக்கு மேல நின்னுட்டு போலீஸ்காரங்க, எஸ்டிஎஃப் எல்லாம் சுடுறதுக்கு கடைசியில இவங்க அங்க சுட ஒரே பிரச்சனை கலவரம் ஆகிருச்சு. அதுக்கு பின்னணியில என்ன கதை இருக்குங்கிறது அது ஒரு பெரிய கதை. அத நாங்க இருக்கு. வச்சுட்டு வருவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் விடுங்க. இதுக்கு பின்னுக்கும் இருக்குது கதை. பிள்ளையார் சொல்லி அப்பாச்சி தான். நான் இதுல ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு. இந்த சம்பவத்துக்கு பின்னணியில இப்ப நடக்கிற கைதுகளும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட போற சம்பவம் இருக்குது. முடிஞ்சாலும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. நிச்சயமா. ஏதாவது சூழ்ச்சி பண்ணித்தான் நாங்க அந்த அரசாங்கத்தை கவிழ்த்துட்டு நாங்க வந்துடணும். இவங்களுக்கு நாட்டை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இல்லையா? எதுவுமே கிரியேட்டிவிட்டியா இவங்க செய்யற மாதிரி தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியும் அரசியல் பொதுவா அரசியல்வாதிகளை சொல்லிட்டு இருந்தார். ஐயோ கருதினார். நீங்க இதை சொல்றேன்னு நினைச்சு எனக்கு உண்மையா என்ன சொல்றேன், அழுகழுகையா வருது. ஆஸ்காரோட வாங்க போறேன் இப்படி நடிக்கிற. உங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு இணையான ஒரு ஆள். நீங்க கத்தோலிக்க மதத்துக்கு தலைவர் என்று மட்டும் வெளியில சொல்லிடுறாங்க. அது வெக்கக்கேடு. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்ளியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் டெல்சா. வணக்கத்தோட ஒரு நேற்று மதியத்திலிருந்து ஒரு நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு பகுதியோட ஒரு பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் பார்க்கக்கூடியது. சிறைச்சாலைகளுக்குள்ள நடந்தாலும் ஆனால் அது வெளிப்புறத்துல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரும் ஒரு பீதியை இருக்கு. காரணம் இப்போ கர்ஃபியூ போடுவாங்களாங்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா இப்ப இதே மாதிரி தான் இங்க கொழும்பு வெலிக்கடை பிரிசன்ல ஒரு காலத்துல அப்படி நடந்துச்சு பெருசா. அது அது அந்த டைம் அந்த சிறை கைதிகளோட கையில ஆயுதங்கள் போயிருச்சு. அவங்க ஆயுத களஞ்சியத்தை உடைச்சி அதுல இருந்து ஆயுதமெல்லாம் எடுத்து T56 எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு கூரைக்கு மேல நின்றுட்டு போலீஸ்காரங்க, எஸ்டிஎஃப் எல்லாம் சுடுறதுக்கு கடைசியில இவங்க அங்க சுட ஒரே பிரச்சனை கலவரம் ஆகிருச்சு. அதுக்கு பின்னணியில என்ன கதை இருக்குங்கிறது அது ஒரு பெரிய கதை. அதை நாங்க வச்சுட்டு வருவோம். இதுக்கு பின்னுக்கும் இருக்குது கதை. இதுக்கு பின்னுக்கும் இருக்கு கதை இப்ப இருக்குது. வாரன் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி அப்பாச்சி தான். இப்ப உண்மைக்குமே அப்பாச்சி தான். இன்னைக்கு உண்மைக்குமே வர கொஞ்சம் எதுவுமே இருக்கல, சத்தம் இல்லாம தான் இருந்துச்சு. ரைட், கண்டென்ட்கள் எதுவும் இல்ல, பெருசா செய்தி இல்ல. நான் நேத்து வெடிச்சிருச்சு நீர்கொழும்பு சிறைச்சாலையில பெரிய அளவுல. அது நேற்று நைட்டே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. அப்படிதான் சொன்னாங்க ஒபிஷியலா. பிரிசனர் சொல்லிட்டாரு நான் கட்டுப்பாடு. இன்னைக்கு காலையில திரும்பியும் 2 கேங்குள்ள போற மாதிரி நடந்திருக்கு. உள்ளுக்கு சண்டை, ஃபைட்டிங் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா. 2 பேர் கைது செய்தாங்க தானே. 2 ஒரு அம்மா நாடக கம்பெனி நடத்துறவரும், அடுத்தது ஒரு இந்த அமைச்சர், முன்னாள் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு நீதி அமைச்சர் மகனை தூக்குனாங்க தானே. அதுல கன விஷயங்கள் வர வேண்டியிருக்கு, வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது குழப்பம் கொஞ்சம் கூடையா இருக்கத்தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்ப நீர்கொழும்பு சிறைச்சாலையில ரொம்ப மோசமா நிலைமை, ரொம்ப மோசமா போய்கிட்டு இருந்திருக்கு. இதுவரைக்கும் இப்ப இன்னைக்கு தினத்துக்கு இதுவரைக்கும் கிடைத்த தகவலின் அடிப்படையில 25 பேர் வரை உயிரிழந்திருக்கதா சொல்லப்படுது. இன்னும் ஃபைனல் கவுண்ட் பண்ணப்படலை. ஏன்னா உள்ளுக்கு போய்க்க முடியாத ஒரு சூழல். இப்போ எஸ்டிஎஃபால மெயின் கேட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எஸ்டிஎஃப் போலீஸால மெயின் கேட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாலும் சிறைச்சாலைக்குள்ள இன்னும் அவங்களும் அட்டாக் பண்றாங்களாம், சிறை கைதிகள் அட்டாக் பண்றாங்களா, இங்கிட்டு எஸ்டிஎஃப் போலீஸ் அவங்களும் அட்டாக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. மாத்தி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. இதுதான் சான்ஸ் பயன்படுத்தி பெண்கள் கைதாகி இருக்காங்க. கைதிகள் பெண்கள் அவங்க என்ன செய்யறாங்க, உள்ளுக்கு இருக்க மருந்தகத்தை உடைச்சு அங்க இருக்க மருந்தெல்லாம் எடுத்து சில பேர் ட்ரக்ஸாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நாங்கள் சொல்லி ஆகணும். இப்போ ட்ரக்ஸ் அடிக்ட் ஆனவங்க அங்கே இருந்திருக்காங்க தானே. இப்போ அவங்களுக்கு ட்ரக்ஸ் இல்லாமல் இல்லாது. இந்த கலவரத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்க பார்மசியை உடைச்சி அங்க உள்ள போயிட்டு அங்க இருக்க மருந்துகளை இவங்க ட்ரக்ஸா அதை பயன்படுத்தி இருக்கதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. இல்ல பயன்படுத்தி இருக்காங்க. தகவல் இல்லாட்டினா கன்ஃபார்ம் பயன்படுத்தி இருக்காங்க. மருந்தா முடைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது நீர்கொழும்பு சிறைச்சாலையை இவங்க வடிவா டேக் ஓவர் பண்ணலாம். இப்ப அவங்களுக்கு இப்ப நமக்கு தெரியாது, சில ஜெயில்கள்ல சீக்ரெட் டோர்கள் வச்சிருப்பாங்க பாதுகாப்பு நலனுக்காக. அந்த டோர்களை ஓபன் பண்ணி அல்லது உடனே போய் இப்ப இதுல விசேட அதிரடிப்படையினரை இறக்கி அல்லது சிறப்பு கொமாண்டோக்களை இறக்கி இதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா அவரோட உறவினர்கள் வெளியில கொண்டிருக்கு. அது இன்னும் அதுதான் பிரச்சனை. இப்ப உள்ளுக்கு இருக்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாலும் கூட வெளியில இந்த சிறை கைதிகளுடைய உறவினர்கள், சகோதரர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு ஒரே குழப்பத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா எங்களை பார்க்க விடு, எங்களை என்ன நடந்துன்னு தெரியாது, உள்ளுக்கு எங்க பிள்ளைகள் எல்லாம் நீ கொண்டு போட்டுட்டா, அடிச்சு போட்டுட்டா அப்படின்னு அது பாதுகாப்பு அதிகாரிகள் மீது தான் இவங்க எல்லாம் குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க.
இவங்க பிளான் பண்ணி வேணும்னே அடிச்சதுதான் இவங்க சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னணியில ஒரே ஒரு சூத்திரதாரி தான் இருக்கிறார். சூத்திரதாரி இருக்காரு. இதை இயக்குனவர். என்னடா சில வேளைகள் எதிர்பார்க்கப்படுது இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்துல வந்து முன்னாள் ஜனாதிபதி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்படலாம் என்று 4வது அறைக்கு அதுகளை ஏறுவாருங்கிற எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்க நேரம் தான் அப்படி நடக்குது. அவர் கைது செய்யப்படுறதுக்கான சூழ்நிலை முழுமையா கிட்டத்தட்ட நெருங்கிட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதுல மாற்றம் இல்லை. ஆறு ஜனாதிபதி என்றத மதிப்புக்குரிய நீதிமன்றம் அறிவிக்கும் போது கேட்டுக்கொள்வோம். அதை பேரை நாங்க அழுத்தமா சொல்லிக் கொள்வோம். ஆமா. அதாவது நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கிறால் அதை நாங்க காலையில இருந்து என்ன இப்ப பாக்குறோம். இதுவரைக்கும் இந்த நாட்டுல இந்த ராஜபக்ச இந்த தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு ஒரு டீம் இருக்கு தானே, அவங்க இப்ப காலையிலே ஆக்டிவ் ஆகிட்டாங்க. நேத்துல இருந்தே சிறை கைதிகளுடைய பாதுகாப்பு முழுவதும் ஜனாதிபதியினுடைய கையில் தான் இருக்கின்றது, ஜனாதிபதி தான் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் அப்படின்னு கீழே அடிக்க தொடங்கிட்டாங்க. அப்ப இதுல இருந்து பின்னணி என்ன எனக்கு இப்பெல்லாம் மைண்டுக்கு வரது ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா நம்ம அப்பாச்சி வந்து ஒரு நாள் சொன்னாலே எங்கள்ட்ட நல்ல பிளான் ஒண்ணு இருக்கு, அத பாப்பீங்க. அந்த வாய்ஸ் கட் எனக்கு அப்படி மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. இல்ல டேல் சார், அப்படி இல்ல, அப்பாச்சி இறங்கிட்டார் ஏரியாவுக்குள்ள. அதான் நிலவரமா இருக்கு. இல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன சொன்னா டேல் சார், உடனடியே இந்த ஆட்சியை வந்து கலைக்கணும், ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும், புதிய ஆட்சியை ஏற்படுத்தணும். புதிய ஆட்சியை ஏற்படுத்துறா தயாசிரி ஜெயசேகர சொன்ன மாதிரி தான் හොරු එකතු කරන් ආණ්ඩුව හදනවා කියලා මේ හොරු මංකොල්ලකාරයෝ දූෂිතයෝ එකතු කරන් ආණ්ඩුව හදනවා කියලා මම කිව්වේ නෑ. මේ ආණ්ඩුව පරාජය කරන්න අපි සියලු දෙනා එකතු වෙන්න ඕනේ. විවිධ මතවාද තියෙන්න පුළුවන් හැම කෙනා අතර. සමහර කට්ටිය ජාතිවාදී වෙන්න පුළුවන්. සමහර කට්ටිය හොරු මංකොල්ලකාරයෝ ප්‍රශ්න තියෙන අය, හරි දූෂණ චෝදනා තියෙන අය වෙන්න පුළුවන්. හැබැයි අපිට දැන් එහෙම වෙන් කරලා கிரளமேன்ல கண்ணு பெரிய தத்தையாக பத்திரா தினம் ஒன்று விளங்குதா டேல் சார், தயாசிரியில உர ஊழல்வாதிகள் குற்றவாளிகள் எல்லாரும் ஒன்று சேருங்கண்டா இப்ப இன்றைக்கு போதைப்பொருள் குற்றச்சாட்டுல தடுத்து வைக்கப்பட்ட கைதிகள் இந்த கழகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இப்ப இவங்க எல்லாம் நீ அடுத்த மினிஸ்டர், இப்ப இதுல மெயினா இருந்தவர் அடுத்த மினிஸ்டர் ஆகுவார் நினைக்கிறேன். அப்படியேதான் இருக்கும். ஆமா, இதுல ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இதுல அடிப்பட்டவங்க, காயங்களுக்கு உள்ளானவங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கும் அழைத்துட்டு வரப்பட்டிருக்காங்க. அந்த விஷயம் இப்ப பார்க்கக்கூடியதா இருக்கும். அதுல வந்து இப்ப அவர்கள் உறவினர்கள் ஆள்றதா இருக்கலாம், இல்ல அவர்கள் மீதான ஆதங்கமா இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பெரும் பதட்டம் என்றதை விட ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்துறதுதான் இதுல நோக்கம். ஆனா இது புதுசு இல்ல டேல் சார். இப்ப இது அனுரோர கவர்மெண்ட்லாம் சிறைச்சாலைக்குள்ள இதுக்கு முதல் இவங்க இதை விட மோசமா எல்லாம் செஞ்சிருக்காங்க. அது வந்து இது வந்து போதைப்பொருள் கைதிகள் இதுல இப்ப மாட்டப்பட்டிருக்கிறது. முதல் செய்தியை வந்து அரசியல் கைதிகளுக்கு செய்தவர்கள். ஏன் உங்களுக்கு ரத்துவத்தை மகன் லோகான் ரத்துவத்தை அனுராபுரத்துல இருந்த தமிழ் அரசியல் கைதிகள் தலையில துப்பாக்கி முட்டுக்கால் போட வச்சு கண்ண பிஸ்தோல வந்து தலையில நெத்தியில வச்சு அதாரு இந்த இருக்கிற என்ன அப்பாச்சியில தம்பியில ஆட்சியில நீ. ஆமா, கடைசியில லோகான் ரத்துவத்தையும் இன்னைக்கு உயிரோட இல்ல, அதையும் சொல்லிடணும். அவர் இப்ப இந்த காணொலி அவர் எப்படியும் பாப்பாரு நினைக்கிற மேல இருந்தங்களா ஆவியாது பாப்பாரு. ஆத்துமாவா பாக்கட்டும். இல்ல இது வந்து டெல்சான் உண்மையில இதுக்கு பின்னுக்கு இது உண்மையில சொல்ல போனால் இது சிறைச்சாலைகள் மீதான தாக்குதல் என்று அரசாங்கம் கடந்து போகுமா இருந்தால் அது கூடாது. இதுக்கு பின்னணியில அரசியல் சதி இருக்கு. இது அரசியல் சதி முழுக்க. என்ன சொன்னாலும் இப்ப நாட்டுல அறகலையை ஆரம்பிச்சு பார்த்தாங்க, சக்சஸ் இல்ல. எல்லா போராட்டங்களையும் ஆரம்பிச்சு பார்த்தாங்க, சக்சஸ் இல்ல. இவங்களுக்கு தேவை வன்முறை, அதாவது ஒரு ரத்தத்தோட கூடின ஒரு கலகம் தான் இவங்களுக்கு தேவை. இமீடியட்டா அது தேவை. நாடு நல்லா இப்ப பாருங்க, லோ லெவல்ல இருந்த பொருளாதாரம் வந்து அப் பண்ணிட்டு இதுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள என்னன்னு சொன்னால் நாடு இப்ப நான் போன நேற்று முந்தினால ஒரு நண்பரோட கேட்கும் போது பொருட்களுக்கு விலையாத்தான் இருக்குது. ஆனா ஓரளவு சீவிக்கக்கூடிய இருக்கு. பொருட்களுக்கு விலை மாற்றம் இல்லை, பொருட்கள் விலையா இருக்கு. ஆனா இது எவ்வளவு இதையும் காலப்போக்குல குறைப்பாங்கன்னா விமல் ரட்நாயக் நேற்று சொல்லிட்டு நினைக்கிறேன். திரைச்சேரிகள் இப்போ நிறைஞ்சு கொண்டு வெகு விரைவில் அதுக்குரிய சன்மானங்கள் மக்களுக்கு வழங்கப்படும் எல்லா குறைப்புகள் இதே அந்த ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அப்பாவி சனங்களை இலக்கா கொண்டு எவ்வளவு பெரிய மிளச்சனமான தாக்குதல் இந்த நாட்டில் நடந்துச்சு. 2019 ஏப்ரல் 21 யாரும் மறக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. ரைட், அப்ப அப்படி ஒரு சூழலை செஞ்சுட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சது எங்க கையில் ரத்தம் பண்ணலப்பா, எங்க கையில் ரத்தம் இல்லைன்னு சொன்ன கூட்டம் இப்ப இதை விட மோசமாகவும் சிந்திக்கலாம். ஆனா ஏதோ வகையில அவங்களுக்கு இதை விட பெருசா எதுவும் செஞ்சுக்க முடியாம லொக் பண்ணி வச்சிருக்கனால எல்லாம் அப்படி இருக்காங்க. அப்பையும் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாத காரணத்தினாலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்கங்க பத்து வச்சு விடுற வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்படி ஒண்ணுதான் இது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு.
இந்த சம்பவத்துக்கு பின்னணியில இப்ப நடக்கிற கைதுகளும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட போற சம்பவம் இருக்குது. முடிஞ்சாலும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. நிச்சயமா. ஏன்னா மக்களை வந்து எப்படியாச்சும் திசை திருப்பணும். என்ன ஒரு 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 எதிர்ப்பை கிளப்பணும், எதிர்ப்பு உருவாக்கி விடணும், அதை பிளான் பண்ணி விடணுங்கிறதுல இவங்க எல்லாம் நல்லா டாக்கட்டா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் இது. இப்ப நீ என்ன இன்றைய பின்னேரத்துல இருந்து நீ என்ன இவங்களோட கைக்கு பெரிய என்ன சொல்ற பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சிறை கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, நாட்டில் பாதுகாப்பு இல்ல, உறவினருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு சிறையில தயாராகி இருக்கவங்க யோசிச்சுக்கோங்க. வெளிக்கடை சம்பவத்தை நினைச்சு பாத்துக்கங்க. மற்ற பாத்தீங்களா இன்னும் ஒரு சம்பவம் நேற்று வந்து காயப்பட்டாக்கல்ற வீதம் என்ன சொல்ற மரணமானாக்கல்ற வீதம் குறைவு. அந்த எதிர்பார்த்த டீமுக்கு வந்து இழப்புகளும் இரத்த கலரியும் தேவையா இருக்கணும். அதை காணாண்டனே இடை திரும்ப இன்னைக்கு நடந்திருக்கு. 25 பேருக்கு அதிகமானோர் மரணிச்சிருக்காங்க, 100க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்காங்க. அடுத்து 2400க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் அதுல தடுத்து வைக்கப்பட்டிருந்தா வெளிநாட்டு சிறை கைதிகளும் இருக்கதான் சொல்லப்படுது. அப்படின்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளா இங்க வாங்கி தந்து வெவ்வேறு மோசடிகள் ஈடுபட்டவங்க, குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டவங்களும் இதுக்குள்ள இருக்காங்களாம். அதே மாதிரி பிள்ளைகள், சிறு குழந்தைகளும் இருக்காங்களாம். ரைட், அவங்களுடைய பாதுகாப்பு இந்த இடத்துல கொஞ்சம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அது எப்படி இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொறுத்திருந்து அப்டேட்டுகளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாதுகாப்பு காணாட்டி ஒரு ஆலோசனை அரசாங்கத்துக்கு. இந்த வடக்கு கிழக்குல சும்மா தான் ராணுவத்தை வச்சிருக்கீங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு மக்களை கடமைப்படுத்த தேவையில்லை. தேவைன்னு சொன்னா முழு பெரிய அங்க இருந்து 3/2 குறைங்க. இதோட எடுத்து இந்த கொழும்பு முதலாவது நீங்க இந்த நாட்டை சீரின் சிறப்புமா கொண்டு போகணும் என்றால் கொழும்பு பகுதியை பாதுகாப்பா வச்சிருங்க. வடக்கு கிழக்கு பகுதி அந்த மக்கள் அது ஒரு ஒழுக்கத்துல வாழ்ந்தவங்க டிசிப்ளினா தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி நீங்க கவலைப்படணும். அங்க இருக்கிற ராணுவத்தோட தலைநகரத்துல தான் பல பேர் தலைச்செரிச்சு ஆட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா இங்கதான் ராணுவமும் போலீஸும் அதிகமா தேவை. ஆனா இப்பயும் கொஞ்சம் விஷுவல்ஸ் வந்திருக்கு. இத உள்ள நடந்த இந்த போராட்டம், இந்த பதற்றமான சூழல் மத்தியில உயிரிழந்தவர்கள் யார் எவரு அப்படிங்கிற பேர் விவரங்கள் எங்களுக்கு தெரியல, யார் எவருன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து இந்த வெளியே காத்துக்கிட்டு இருக்க அந்த சிறை கைதிகளோட உறவினர்கள் அழுது புலம்புற காட்சிகள் கொஞ்சம் வந்திருக்கு. அதை நாங்க பார்ப்போம். ළමයිට මොනවද වෙලා තියෙන්නේ කියලා ඒගොල්ලන් කියන්නේත් නැහැ. ස්පිරිතාලට 20ක් ගෙනියලා කියලා කියනවනේ. අපේ ළමයිට මොනවද වෙලා තියෙනවද කියලා අපි කියන්නේ තුමේ ඉස්සර අපිට බාර දෙන්න කියලා ආත්මව කොහොමද කියලාවත් කියන්න එපායි. අපි දන්නේ නැහැ මොකක්ද කියලා කිව්වේ. ඉන්නෝ කියලා පෙන්නන්න. කල්ලා කල්ලා මේ ලවුස් එකක් දාලා මේ වාට්ටුවල මේ ප්‍රශ්නේ වෙලා තියෙනවා කියලා කියන්නේ. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல ஒரு சில மாதங்கள்ல இதை விட மோசமான நெருக்கடியை சந்திக்க போகுது. என்னன்னு சொல்லுங்க. என்ன காரணம்? கைது நடவடிக்கைகள் தீவிரப்பட போகுது. ஆமா, அது தீவிரமாக ஆக குழப்பங்களும் கலவரங்களும் பதற்றமான சூழலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். இப்ப உதாரணம் சொல்ல போனா நாடுகள்ல வந்து ஒரு 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 இஷ்யூ வரும்னு சொன்னால் அந்த 6 சந்தேகத்தில் இருக்கிறார் அவரை வீட்டுக்காவல வச்சு கொண்டு அவரோட வீட்டுக்காரர் போய் வராங்கன்ற பார்த்துக்கொண்டு விசாரணையில முன்னெடுக்கிறது. உங்களுக்கு இப்ப 6 பெரிய நாட்டை குழப்பவாங்கன்னு சந்தேகம் இருக்கு, அவ்வளவு இருக்கும் வீட்டுக்காவல வைங்க, ஒரு மாற்றமும் இல்ல. ஆக்குறஞ்ச நுழம்பாடுற குரூப் வந்து ஒரு ஊடகவியலாளர் நடத்தும். அவரை விடுங்க, அவர் பறந்து தெரியட்டும். இன்னொரு அப்டேட் என்ன, இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் இப்ப எதிர்வரும் நாட்கள்ல என்ன ஏது நடக்க போகுதுங்கிறது ஒரு சஸ்பென்ஸா தான் இருக்கு. இப்போ நேற்றைய தினம் ஒரு செய்தி பார்க்கக்கூடியது சிங்கள சேனல்லாம் பெருசா ஹைலைட் பண்ணி அடிச்சிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வரக்கூடிய போயிருச்சு. கருணாமான் அவர் வந்து பிள்ளையாடும் சலை சம்பந்தமான அந்த லிங்க் அவங்களுடைய பாண்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கதா சொன்னாரு. அதை பத்தி எதுவும் அப்டேட்ஸ் இருக்கா? கருணா வந்து 2024 டிசம்பர் 19 ஒரு வாக்குமூலம் கொடுத்தவர். அதாவது இவர் ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பாக போனவர். அதுக்கு முதல் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் ஏப்ரல் 29 முதல். அப்ப நாங்க இந்த அடிப்படையில இவர்கிட்ட விசாரணை அந்த விசாரணை அடிப்படையா வச்சு அவர் கைது செய்யப்படுறார். அவர் டிசம்பர் மாதம் கொடுத்த வாக்குமூலத்தில இவர் கைது செய்யப்பட்டார்னு சொல்லிட்டார். அது முடிஞ்சா திரும்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 2026 ஏப்ரல் 4 சொல்றோம் என்னன்னு சொன்னால் இந்த விசாரணை, அதாவது ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதலுக்கு இதைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க, இதைத்தான் பெரிய மூலதனம் எடுத்திருக்கிறாங்கன்னு அதை சொல்லணும். திரும்ப பாத்தீங்கன்னு சொன்னா 2026 வந்து சொல்றோம் என்றால் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் என்றவர் சொல்ற இது தீவு சென்னையில அவர் கடத்தப்பட்டு பார்த்தா போன கிழமை வந்து எல்லாம் திரும்ப இருக்கா கிளியர் பண்றது கருணாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப மிக முக்கியமான ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அப்ப அதை வச்சு அடுத்த கைது அது இல்ல டீல் சார், அது இல்ல நீங்க மாறி சொல்றீங்க. திறந்தாச்சு
அது சாமான் தெரியும், அது தெரியும், அது திறந்தாச்சு, அது சரியா டீல்ஸா கொடுத்து. திறந்தோடனே ம். கன சாமான் வந்து ஷோர்ட் ஃபார்ம்ல இருக்குது, ம். முழுமையடையாம இருக்கு. அது சரி. அது அப்ப கோட் நேம்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. அல்பா, சாம், இவருடைய பேரு அஹ், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கதா ஒரு தகவல் இருக்கு. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு ஐயா இருக்கா வா, ம். இதுல பற்றி தெரியுமா ம். என்று சொல்லி, அதுல என்னடா இவர்கிட்ட இருந்து கணவருக்கு சம்பளம் போயிருக்குது ம். இல்லீகலா. இப்ப பாருங்க அவர் உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டார், சாப்பிடுறாரு, இப்ப நடக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. ம். இனி இப்ப மனோரியக்காவையும் விசாரணைகளுக்கு காணல. ஆமா. இப்ப விரும்பியோ விரும்பாமலோ விசாரணைக்கு அவரு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல அவர்ல புள்ள இல்ல டீல்சன், சிலையில நீங்க புள்ள சொல்லல. ம். அவர் என்ன சொன்னவர், நீங்க உத்தியோகபூர்வமா வாங்க, நான் உங்களோட கதைக்கிறேன், நீதிமன்றத்துல அனுமதி எடுங்க, நான் நீதியின்படிதான் நடப்பேன், நான் நீதிக்காகத்தான் வாழ்றேன்னு சொன்னார். சொன்ன மாதிரி செய்யறேன். ம். 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 இப்ப நாளைக்கு இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. நாட்டை பாதுகாத்தவர்களை நீங்கள் சிறைகளில் அடைத்து வைத்திருப்பது அவர்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ம். சிறைச்சாலைகளில் பாதுகாப்பில்லை, எனவே அவர்களை நீங்கள் பிணையிலே விடுதலை செய்யுங்கள், நாங்கள் அவர்களை விரைவாக முடித்து கட்டுகிறோம். ம். இது அவங்க சொல்ல மாட்டாங்க, செய்வாங்க. செய்வாங்க. அவங்களுடைய கை தேர்ந்த வேலையே அதுதானே. கடத்தல், காணாமலாக்குதல், கொலை, கொள்ளை, மர்மமான முறையில் அவர்களை ஆவியாக்குதல், இதுல எக்ஸ்பர்ட் தான் அப்பாச்சி அணி. அப்பாச்சி. இனி அப்பாச்சிகள் அவங்களுடைய கைகள் நேரடியாக அதில் படாட்டியும் கூட இந்த கேங்ஸ் இருக்காங்க தானே. அதான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், ஒரு கேங். அந்த கேங் தான் தொடர்ந்து எல்லா விஷயத்துக்கும் இன்வால்வ் ஆகியிருக்கு. இப்போ அவங்கள்ட்ட இருக்க ஸ்பெஷலான திறமை என்னன்னு சொன்னா, அடையாளங்கள் எதுவுமே இருக்காது, எந்த விதமான சாட்சியங்களும் இல்லாம இவங்களுடைய அந்த வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. லசந்த விக்ரமதுங்க படுகொலையாக இருக்கலாம், பிரகீத் டெக்னாலஜி கூட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதா இருக்கலாம், பொந்தல ஜெயந்த அவங்கள தாக்கப்பட்டதா இருக்கலாம், இப்படி பல தாஜுதீன், விஷயங்கள். வசீத் தாஜுதீன் அதுதான் இதுல மெயினே. அதை வந்து ஆக்சிடென்ட்னு நம்ப வச்சுட்டு பாருங்க, அது என்ன அவ்வளோக்கு அதை வந்து கிரியேட் பண்ணி செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல வேலைகள்ல கிழக்கை சேர்ந்த பலரும் இதுல இன்வால்வ், ரைட். அதுதான் இப்ப எல்லாமே உள்ளுக்கு இருந்து எல்லா வார்த்தைகளை அப்படி கங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டாற் போல் இது எல்லாத்துக்கும் பெரிய சொந்தக்காரர் யார் அப்படிங்கிறது தினேஷ் சாப்டர் விஷயத்திலையும் பாருங்க, ஓ அத மனைவி கொலை செய்தான்னு கதையை கட்டி விட்டாங்க. அப்படி அந்த டைம்ல எப்படிப்பட்ட கிரிமினல். அதுல இவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி மகனும் கணக்காக இருக்கிறார் போல அவருக்கு. அவரை பார்த்தா அமுல் பேபி மாதிரி ஒன்றும் தெரியாம மாதிரி போவார். ஆனா இந்த இப்படி இவரு மகன் இப்படி செஞ்சுட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிருச்சு அது விஷயத்தை கேட்டோடனே. நான் நினைக்கிறேன் டில்சா, நான் இலங்கைக்கு இந்த வருஷம் ஒரு ராஜயோகம் தான் போல இருக்குது. கணக்கு காசு, கள்ள காசுகள் வெளிவர போது போல இருக்குது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் அலோசிஸ் சொந்தமான சில வர்த்தக நிலையங்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கையும் இடைநிறுத்தத்தை மேற்கொண்டிருக்கு மத்திய வங்கி. அதன்படி நிறுவனங்களின் வர்த்தக நடவடிக்கைகள் 5/7/2026 4 மணி முதல் 6 மாதங்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்படலாம் மத்திய வங்கி அறிவிச்சிருக்கு. அதுல கிட்டத்தட்ட கணக்கு சொத்துக்கள், அது மாதிரி தயா கமகெயிர அம்பாறை மாவட்ட சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்குது. போற போக்கு ஆரோக்கியமா தான் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ஆரோக்கியம், எதிர்கட்சிகளுக்கு இனி என்னாமோ. இல்ல இப்ப எதிர்கட்சிகளுக்கு ஆரோக்கியம், ஞானசார சாதுவும் இனி வர இயலாது, நீதிமன்ற விவகாரத்துல இருக்கிறார். அவருக்கு சீல சொல்லிருக்கு உடனடியா பொது மன்னிப்பை கொடுத்து விடுங்க, எனக்கு இப்படியான டைம்ல அவர் கட்டாயம் வேணும். இப்ப சிறைச்சாலைகள் டைம்ல அவர் 2 வழியில வேற லெவல்ல செய்வார் நிறைய. ஆமா, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்ப ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருக்காரு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் சிறைச்சாலை நிர்வாகம் செயலற்று போனதே காரணம். அவர் விளக்கப்படுத்திட்டார். இல்ல எதிர்கட்சி தலைவரா தேடிக்கடி மனுஷன் கண்டுபிடிச்சு ஒரு மாதிரியே சொல்லிட்டாரு உதவியோட. මීගමුව බන්ධනාගාරය තුළ සිදුව ඇති ඛේදනීය තත්ත්වය, මිනිස් ඝාතන, ජීවිත අහිමිවීම, විශාල වශයෙන් තුවාලකරුවන්, ඒ අර්බුදකාරී තත්ත්වය නිර්මාණය වීම අත් වශයෙන්ම බන්ධනාගාර පරිපාලනයේ බිඳ වැටීමක්, අකාර්යක්ෂමතාවයක්, විශේෂයෙන්ම අපිට මතකයි අනුකුමාර දිසානායක එවකට විපක්ෂීය මන්ත්‍රීවරයෙක් හැටියට ඉතාමත් පැහැදිලිව ප්‍රකාශ කරනවා බන්ධනාගාරයක් තුළ ජීවිත හානි සිදු වුණොත් ඒකට රජය වග කියන්නට ඕනේ කියන කාරණා. ඉතින් මේ අවස්ථාවෙත් අපිට අහන්න තිබෙන්නේ දැනට ජීවිත ගණනාවක් අහිමි වෙලා තිබෙනවා. පැහැදිලිවම වර්තමාන රජය මේ තත්ත්වයට වග කියන්නට ඕන. நேற்று நாமல் ராஜபக்சட மக்கள் சந்திப்பு கூட்டம் ஒன்று நடந்துச்சு ஒரு இடத்துல. சனமெல்லாம் வந்திருக்கு. அப்ப கூட்டிட்டு போயிருக்காங்க
வாங்க வாங்க இன்னைக்கு நான் உங்களை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் கவனிச்சு அப்படி சொல்லக்கூடாது. நீங்க 2029ஆம் ஆண்டுல எதிர்பார்க்கப்படுற வாங்க வாங்க உங்களை கவனிச்சுக்கிறோம்னா அதை விட இது சும்மா ரைட்டா எப்படியே போயிட்டு வாங்க 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 உங்களை கவனிச்சுக்கிறோம், கவனிச்சுதான் நம்மளை கூட்டி போனோம் கூட்டு போறோம். அது சரி, அது உண்மைதான். அப்ப அந்த ஸ்டேஜ்ல பேசினவர் சொல்றாரு, நாங்கள் தவறு செஞ்சிருக்கோம் தான், இல்லாம இல்ல, நாங்க ஆனா திருத்திக்கிட்டு வரோம். இப்ப நம்மள நாங்க திருத்திக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு சான்ஸ கொடுங்க, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தாங்க, நாங்க திருத்திக்கிட்டு வரோம், நாமல் ராஜபக்ச 2029 ஜனாதிபதி ஆக்குங்க, நாட்டுக்கு சுபீட்சம் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர முகம் தான் எல்லா இடத்துலயும் கதைக்கிறாரு. நான் யோசிச்சேன் 7 பிறப்பா ஒரே முகம் தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. எல்லா இடத்துலயும் නාවික හමුදාපතිවරයා කියන හිටපු. අපි දකිනවා හිටපු නාවික හමුදාපතිවරයා අතලම් කොට ගන්නවා. බුද්ධියන්සේ ප්‍රධානයෙන් හිරගත කරනවා. ආණ්ඩුවේ සැලසුම මොකක්ද? අද වෙනකොට අධිකරණ පද්ධතිය ඇතුලේ අවුරුදු 12ක් 10ක් යනවා අපරාධ අහන්න. ගම්වල තරුණ පිරිස අදට ඉන්නවා සමහර බොරු නඩුවට අහුවෙච්ච අය විදේශ රැකියාවකට යන්න විදියක් නෑ. අපේ හාමුදුරුවෝ පොලිස් වාර්තාවක් ගන්න විදියක් නෑ. පොලිස් වාර්තාවක් ගන්න විදියක් නෑ. සමහර මිනිස්සු අවුරුදු 20 30 උසාවිය යනවා. දැන් ඒ නඩු කඩිනම් කරන්න මොකක්ද ආණ්ඩුවේ සැලසුම? අපේ නඩු නම් මාසයෙන් අහනවා. அது மட்டுமில்ல டெல்சான், மகாநாயக்க தேரர்களின் முடிவுகளை கேள்விக்குட்படுத்த முடியாது. மகாநாயக்க தேரர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தால் நாம் தலை வணங்க வேண்டும். ஆரே அப்பா இவர் யாரு? மஹிந்த ராஜபக்சே, ராமன் ராஜபக்சேர் அப்பா. இப்ப என்ன இதுல விவகாரம் டெல்சான், மகாநாயக்க தேரர்கள் உண்மையில மதிப்புக்குரியவர்கள் என்று அவங்க நினைச்ச, நாங்க நினைக்கல. இப்ப நடக்கிற ஊழல் விசாரணைக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைக்கணும், போராட்டங்கள் மக்கள் அவதானமா இருக்கணும், ஒரு சங்காணையை பிறப்பிக்கலாம் தானே நாட்டுற நலன் கருதி. சிலவள விசாரணையில முடிவுல இவங்களும் தான் இருக்கிறாங்களோ அப்படி என்ன? அதை பத்தி பேச மாட்டாங்க பெருசா. இல்ல இப்ப நாட்டுற நலன் கருதி ஒரு அறிவிப்பு விடலாம் தானே. அஸ்கிரிய மல்லொத்த காமினிக்க 3 பீடங்களும் தானே இலங்கையில மிக உயரிய பீடம். இந்த மைந்தையே சொல்லிட்டாரு, நீங்க சொன்னா நாங்க கேட்ப மாட்டோம், உண்ட விடுங்களேன். அப்பா மகன் சித்தப்பா மாரெல்லாம் கவனமா இருங்க, தம்பியை கூட்டிட்டு வா, தம்பி எங்கிட்ட தெரியான் இருக்காரு, பெசிலுக்கு தெரியாண்ட முந்த நாள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் எப்ப வருவாரு எப்ப போவாரு அது எங்களுக்கு தெரியாது, அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. அவர் எல்லாமே இப்ப எல்லினோ மாதிரி வந்துச்சு, எப்ப வரும் எப்ப போக தெரியாது. නායක හාමුදුරුවෝ කියන එක අපි පිළිගන්න ඕන. හරියෝ වැරදි ඒක මේ අපිට ප්‍රශ්න කරන්න බෑ. නායක හාමුදුරුවෝ එක තීන්දුවක් කරන් තියෙනවා නම් අපි ඒකට அவனை இப்போ தயாசிரி ஜெயசேகரன் அந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சிட்டானே. அவர் ஒரு தொலைக்காட்சி கொடுத்த இன்டர்வியூல அதை சொன்ன விஷயம் தான் அது. கொள்ளக்காரே, ஊடுகாரே, இனவாதி, மதவாதி இருக்க எல்லா மோசடிக்காரர்களும் சேர்ந்து நாங்களாம் சேர்ந்து தான் எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. அவர் சொன்னதுல என்ன பிள்ளை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பிள்ளை இருக்குது நீங்க சொல்லுங்களேன் எனக்கு. என்ன பிள்ளை இருக்குது? அதுதான் அந்த தகுதி இருக்கிறார்கள் தானே இப்ப நாட்டாள் எல்லாம் அரசியல் செய்யலாம். தயாசிரி சொன்ன உண்மையை தானே சொன்னவர். ஏன் நீங்க குழம்புறீங்க? இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கா? இன்றைக்கு இப்ப இந்த 2 வருஷத்துக்கு முதல் வரைக்கும் அந்த தகுதி இல்லாத ஒரு ஆக்கள் 400 டீம் 400 ஆக்களுக்கு தகுதியே இல்லை உண்மை. அப்ப அப்படி செய்யறதுக்கு அது சரி இல்ல. அதான் இப்ப நீங்க போட்ட வீடியோல அவர் என்ன சொல்றாரு சொன்னா, இப்ப நான் சொல்றேன், ஆமா அவர் சொல்லியிருக்காரு, அவரு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி சொல்லல, நீங்க ஃபுல் வீடியோ எடுத்து பாருங்க, நான் அப்படி சொன்னா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நான் அந்த சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த சொல்லல அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த வாய்ஸ் கட்ல சொல்லியிருக்காரு. හොරු එකතු කරන් ආණ්ඩුව හදනවා කියලා මේ හොරු මංකොල්ලකාරයෝ දූෂිතයෝ එකතු කරන් ආණ්ඩුව හදනවා කියලා මම කිව්වේ නෑ. මේ ආණ්ඩුව පරාජය කරන්න අපි සියලු දෙනා එකතු වෙන්න ඕනේ. විවිධ මතවාද තියෙන්න පුළුවන් හැම කෙනා අතරම. සමහර කට්ටිය ජාතිවාදී වෙන්න පුළුවන්. සමහර කට්ටිය හොරු මංකොල්ලකාරයෝ ප්‍රශ්න තියෙන අය, හරි දූෂණ චෝදනා තියෙන අය වෙන්න පුළුවන්. හැබැයි අපිට දැන් එහෙම වෙන් කරලා கிரளமேன்ல கண்ணு பெரிய தத்தையாக 10 தினம் இல்ல. அவர் சொன்னதுல டெல்சான் அதை நீங்க கேள்விக்குட்படுத்தலன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளர் அல்லது ஒரு பேராசிரியரா வாரன்னு சொன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஒரு வைத்தியரா வாரண்டா ஒரு தகுதி இருக்கு. இலங்கையில அரசியல்வாதியா வாரண்டா பேசுறி சொன்னதுதான் தகுதி என்ன? அல்லது காலை முக்கணும், கையை முக்கணும், நோனாவுக்கு பேக்கு தூக்கணும், சாக்கு தூக்கணும், பாட்டா தூக்கணும், இதுகள் இருந்தா தான் நாட்டுல இலங்கையில அரசு. குப்பத்தனமான குப்பாடி வேலைகள் செஞ்சாதான் அரசியலா செய்யலாம். குப்பாடின்னு சொல்லக்கூடாது, அது பேசிக் குவாலிஃபிகேஷன். அரசியலுக்கு குவாலிஃபிகேஷன் தகுதி, அடிப்படை தகுதி. டெல்சான் காடி நிலம் ஏதோ கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகையும் வளமையோட திரும்ப ஒரு உசாரா கழிச்ச மாதிரி இருந்தது. என்ன சொல்ற? உசாரா சொல்றாரு, இப்ப இன்னைக்கு நாங்க எங்களுடைய அரசியலை பார்த்தோட சொன்னா, இலங்கை அரசியல் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஏதாவது சூழ்ச்சி பண்ணித்தான் நாங்க அந்த அரசாங்கத்தை கவிழ்த்துட்டு நாங்க வந்துடணும்.
உடனே இவங்களுக்கு வந்து நாட்டை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இல்லையா? எப்படிடா அப்ப வந்த அரசாங்கத்தை நாங்க எப்படி வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கான பிளானை தான் போடுறாங்களே தவிர, எதுவுமே கிரியேட்டிவிட்டியா இவங்க செய்யற மாதிரி தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சியும் பொதுவா அரசியல்வாதிகளை சொல்லிட்டு இருந்தார். என்ன என்ன இருக்கு அதுக்கு வீட்டுக்கு சொல்லுங்க. இல்ல 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 நான் இந்த இவரு கருதுனால பற்றி கையை கும்பிட்டு தானே இருக்கோம். மரியாதை அது சரி. பிளஸ் பண்ண மாட்டார் போறாரு. ஐயோ கருதுனார். நீங்க எதை சொல்றேன்னு நினைச்சு எனக்கு உண்மையா என்ன சொல்றேன், அழுகழுகையா வருது. தாங்கிக் கொள்ள முடியல உங்களோட நிலைமை. බලයට එන්න ඕනෑම වැරදි වැඩක් කරන්න පුළුවන්. සල්ලි හම්බ කරන්න ඕනෑම වැරදි වැඩක් කරන්න පුළුවන්. ඒක හරිද වැරදිද? මේ කරන දේ නිත්‍යානුකූලද? මේ කරන දේ අනිත් අයට පීඩාවක්ද? ඒවා කල්පනා කරන්නේ නැහැ. අවුරුදු 2කට ඉස්සෙල්ලා ඡන්දයක් තිබ්බනේ. කියලා ආණ්ඩුවක් පත් කරගත්තනේ. ඒ පත් කරගත්තට පස්සේ පහුවෙන්ද ඉඳලම පටන් ගන්නෙ මොකද්ද ව්‍යාපාරේ? මේගොල්ලන්ව පෙරලලා අපි බලයට එමු කියන එක තමයි ව්‍යාපාරේ. නෑ. අපි එකතු වෙලා රට හදමු. ජනතාව දැන් තීන්දුවක් දුන්නා. ඒ තීන්දුව අනුව අපි ඔක්කොමල්ලම එකට එකතු වෙලා රට හදමු කියලා ඒ අය කල්පනා කරන්නේ නැහැ. වෙලාවම අකුලෙන් අදින්න තමයි බලන්නේ. 2019 ஆண்டு ராஜபக்சேர பங்களாவில் போய் இவரும் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவும் மாலை 6:30 மணிக்கும் 7 மணிக்கு இடப்பட்ட நேரத்துல டீ குடிச்சு ஆலோசனை கொடுத்ததெல்லாம் மஹிந்த 52 நாள் பிரதமரா வந்தது. அண்டைக்கு ஒரு சூழ்ச்சி செய்ததுல கருதினாலுக்கு பெரிய பங்கு இருக்கு. அதுதானே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்லைன்னு சொல்லுங்க கருதினால், உங்களை நாங்கள் மதிக்கிறோம், உங்களுடைய மாண்பை பாராட்டுகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கு இணையானோரா. நீங்க கத்தோலிக்க மதத்துக்கு தலைவர் என்று மட்டும் வெளியில சொல்லிடுறாங்க. அது வெக்கக்கேடு. அருத்தந்தை யூட் நிஷாந்த் அவர்கள் அருத்தந்தை ஜீவந்த பீரிஸுக்கு எதிராக ஒரு அறிக்கையை இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்று விட்டதுக்கு அந்த அறிக்கை ரிவைஸ் பண்ணல ஆயிரம். என்னன்னு தெரியுமா? என்னன்னு சொல்லுங்களேன். பாவம் டில்சான், உங்களை நீங்கள் அமைதியாக இருங்கள், உங்களுடைய நிலைமை புரிகிறது. நீங்கள் குறுக்கால மரக்கால தெரியக்கூட கருதினால் அடிக்கடி காண்ற பையன். ஓகே, அது ஏன்னு சொன்னால் அதுக்கான அனுமதி அவர் இவர்கிட்ட எடுத்திருக்கிறார் கருதினால்ட்ட. டில்சான், நம்மளோட அலுவலகத்துல இருந்து நாங்க இதுல ஒரு பிழையான ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு முரண்பாடு வர ஒரு கருத்து இந்த ஊடகத்துல இருந்து கதைக்கலாமா? கதைச்சா அவங்க கேள்வி கேட்கணும், இல்ல நாளைக்கு இந்த ப்ரோக்ராம மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்ல நாங்க அதை கண்டினியூ பண்றோம்னா எங்களுக்கு மேலிடம் அனுமதி இருந்தானே அர்த்தம். இவர் அனுமதிச்சிருக்கிறார். அவருடைய அனுமதியோடு தான் அந்த எப்படி இலங்கையில ஒரு ராஜபக்ச ரெஜிம் இருக்குதோ அது மாதிரி இவரும் ஒரு ராஜபக்ச பேசம் தான் கருதினா. இவர் ஒரு என்ன பொறுத்தவரை ஒரு கத்தோலிக்க திருச்சபையில டாப் போஸ்ட் கருதினால்ன்றது. கருதினாலுக்கு அடுத்தது அவங்களுக்கான போட்டிங்கள் அல்லது அவர்களுக்கு தேவை ஏற்படுற போது அவர்கள் ஒரு திருத்தந்தையை வரலாம், பரிசுத்த பாப்பரசலாம். ஆனா இவர் அந்த நிலையில இருந்து கொண்டு செய்யறது பொலிட்டிக்ஸ். அந்த டைம்ல செய்யறது பொலிட்டிக்ஸ். அந்த டைம்ல இல்ல, இன்றைக்கு வரைக்கும் செய்யறது பொலிட்டிக்ஸ். அப்ப 2019 மைந்தையோட டீயை குடிச்சது ஆட்சி மாற்றினது சரியண்டா. மைந்த சிவனேண்டு இருந்ததுடாப்பா. மைந்த அந்நேரம் மைந்தைக்கு பெருசா பயம், இவங்களுக்கு கேச போட்டு கொண்டு இருந்தது. ஆள் இறங்கி ஃபீல்டுல பிக்கோ. அதுல உண்மையா பாராட்டணும், அஸ்கரிய மல்வத்த மகாநாயக்க பீடங்கள் கூட மைந்தோக்கு ஒத்துழைக்கல. ஒட்டி ஆளா பொல்லுல போய் விளையாட்ட கொடுத்து விட்டாரு. ஒத்த பொல்லுல போய் வேலையை கொடுத்து விட்டு சீனியர் கருதினால. இதுல உங்களுக்கு இதுல நாங்க ஒரு சாமானிய மனுஷனா மதத்துக்கு அப்பால் பட்டு உங்களுக்கு இதை கதைக்க தகுதி இல்லை. நீங்க இப்ப செய்யறது எல்லாம் பொலிட்டிக்ஸ். இல்லத்தான் இப்ப சிங்கள சமூகத்துல மத்தியிலும் கர்தினால் மேல்கம் தவறுகளுக்கு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது சோசியல் மீடியாவில். இவர் அது இப்ப ராஜபக்சர்களுடைய சுரேசலையுடைய விஷயத்திலையும் இவருக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ரைட்டா? சுரேஷ் அலை இவங்க டயஸ்போரா கொட்டி அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுக்கும் இப்போ கத்தோலிக்க திருச்சபை உள்ளாகி இருக்கு. நாங்கள் அதை கடந்த காலங்களில் பேசியிருக்கோம். இப்போ இப்படி இருக்கிற இடத்துல இப்போ அண்மையில பேசுற இந்த விஷயமும் கூட இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த தகுதிகள் விஷயத்திலையும் கொஞ்சம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதா? இல்ல, அன்றைக்கு இவர் 2019 ஆண்டு அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு விசாரணை கோரக்குள்ள அந்த அரசாங்கத்தை மாத்தி மைந்தியாக்கள் வந்தா தான் விசாரணை செய்யலாம்னு சொன்னவர் இல்லைன்னு சொல்லட்டும். உண்மையில திருத்தந்தை அல்லது வத்திக்கான் இலங்கையில செய்ய வேண்டிய ஒரு காரியம், இவரை ஒரு ஆயர் நிலையை கொண்டு வாங்க. இவர்கிட்ட இருக்கிற கருதினால் பதவியை புடுங்கிருங்க, பறிச்சிருங்க, நாங்க சைன் பண்ணி தரோம் உங்களுக்கு. என்றவர் கருதினால் நிலைக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லாதவர். இவர் ஒரு ப்ராப்பர் பொலிட்டிஷியன். இவர் ஓய்வுக்கு பிறகு சிலவள கட்சி ஆரம்பிக்கிறாரு தெரியாது.
இந்த சீல குறுப்பு போல இல்ல 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 அப்படியா இருக்காது. ஆனா நினைக்கல. சொல்லேடா டில்சான். அவரோட சின்னம் சிலவளை சேர்ச்சா இருக்கலாம். ஒரு சர்ச் சிம்போல வச்சு இலங்கையில நான் சுபிச்சத்தை ஏற்படுத்த போறேன்னு தொடங்கலாம் தான். ஏன்னா ஒரு ப்ராப்பர் பொலிட்டிஷியன். இதை பார்க்கிற சிலவளை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், அருட்சௌதரிகள் மக்களுக்கு கோபம் பெறலாம். ஒன்றும் செய்யல. நாங்க எங்கட டியூட்டியை செய்யத்தான் போனோம். நாங்க சொல்லித்தான் ஆகணும். சொல்லாம இருக்கிறது பிள்ளை. என்ன டில்சான் இது பாவம். நான் டில்சானின் நிலையையும் சூழ்நிலையும் கருத்துல கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் விரைவாக நிறைவு செய்கிறேன். டில்சான் நீர்கொழும்புக்கு போக வேண்டி இருக்கு. ரைட். நீர்கொழும்புக்கு போகணுமா? இந்த இதை நான் கதைச்சா கூட பாவம் டில்சான். பிறகு நாளைக்கு அங்கால அதுக்குள்ளால ஓடக்குள்ளே எல்லாம் பிரச்சனை வந்து நிச்சயிச்சுக்குள்ள பாவம். டில்சான் நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு ஆன்மீகத்தோட இருக்கிற ஒரு ஆள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி போவார், வெள்ளிக்கிழமை போவார், காலையில 6 மணிக்கு திருப்பலி போவார். இப்படி ஒரு கருதினால் பேன் பண்ணிடுவார் டில்சான் என்கின்ற பையனை. அவளோட இணைச்சு இப்படி எல்லாம் பேசுறாரு. இல்ல நான் போய் டில்சான் நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறு எதுவும் இருந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்கள். நான் போட்டோவோடு பதிலை சொல்லுகிறேன். என்ன டில்சான்? பாவம் டில்சான். சரி, ஓகே. மனம் பெறுகிறேன். சரி, ஓகே. நான் வேற மொழியில சொல்ல, நீங்க சிங்களத்துல என்ன சொல்றது? எதுக்கு மனம் பருந்துகிறேன்? கனகாட்டோட 10 வேணும். அந்த 10 வேணுவா? கனகாட்டோட 10 வேணும். ஓகே டில்சான். இந்த சிறைச்சாலை விஷயத்துல அரசாங்கம் சீரியஸா இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய டிசாஸ்டரை கொண்டு வரும். இதுல முதலாவது வந்து இமீடியட். இப்ப நாங்க சொல்ல தேவையில்லை. சிலோட நீங்க வந்து வகுப்படுப்பீங்க. நீங்க அனுரவுக்கு சார்பா இருக்கிறீங்க, அவருக்கு நீங்க வகுப்படுக்கிறீங்க. நாங்க ஒரு ஊடக பரப்புல இருந்து அதுக்கு 2 பேரும் ஒரு நீண்ட கால ஊடக பரப்புல இருக்கக்கூடிய டில்சானும் நானும் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த மக்களோட பாதுகாப்பு கருதி அந்த வகையில் 2 பேருக்கும் அந்த உரிமையோட நாங்க சொல்றோம். எங்க 2 பேருக்கும் உரிமை இல்லாம சொல்லல. நாடு சுபிட்சமா இருக்கணும்ன்றதுல. ஏனென்றால் அந்த நாட்டுல எங்களோட மக்கள் இருக்கிறாங்க. அதுக்காக நான் டில்சான் சொல்ல. டில்சான் கூட கருத்தையும் சொல்லுங்க. கட்டாயம். நாங்க சொல்றதுல வந்து நடுநிலைத்தன்மையோட தான் எதுவுமே பேசுறோம். அரசு தரப்புல எதுவும் பிழைகள் இருந்தால் நாங்க சுட்டி காட்டுறதுக்கு எனக்கு பின்வாங்கினது இல்லை. உடனடியா சுட்டி காட்டி நல்லதை செஞ்சு நல்லதுகளை கொண்டு வரதை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட். தவறுகளை சுட்டி காட்டி நல்லதுகளுக்கு மாற்றி நல்ல விஷயங்களை கொண்டு வரதான் ட்ரை பண்றோம். இப்போ இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை இந்த பின்னணி சம்பந்தமா நாங்க இப்ப தேடிக்கிட்டு இருக்கோம். கட்டாயமா மிக விரைவில் அது சம்பந்தமான ஒரு பூர்வமான அப்டேட் உங்களுக்கு எங்க மூலமா கிடைக்கும். டில்சான் இன்றைக்கு இன்சைட்ல நீங்க அதைத்தான் செய்ய போறீங்க. எனக்கும் கொஞ்சம் உண்டாயிட்டாங்க. நானும் அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் வீடியோல தாங்க. ஆனா இன்சைட்ல நீங்க ஃபுல்லா பாக்கலாம் மக்களே. கிட்டத்தட்ட சிறைச்சாலைக்கு நேற்று மதியம் 1 மணி இருந்து அவர் அந்த நிகழ்ச்சி பதிவேற்ற வரைக்கும் என்ன நடக்குன்ற ஃபுல் அப்டேட் இன்சைட்ல நீங்க பார்க்க தவறிதாங்க. நாட்டு நடப்புலையும் அதற்கு இணையான ஒரு தகவலை அவர் உதவியோட தருவேன். டில்சான் எனக்கு முடிஞ்சால் ஏதாவது அப்படி ஏதாவது மஞ்ச பொட்டிகள்ல போட்டு விடுங்க எங்களுக்கு. ரைட். ஓகே. ஓகே டில்சான், அப்ப பாய், சந்திப்போம். ஓகே பாய். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.